கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. நீரண்ட தண்ணீர் மேல் எல்லப்பமாக மேல் தப்பன முழங்கும் என்றார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் கூட தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை பற்றி தியானித்து அதை கடைபிடிப்பதன் மூலமாக தேவன் நமக்கு தருகிற நித்திய ஜீவனை பற்றி தியானிக்க இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 33 இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஒரே தேவன் உண்டு, அவரை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, தேவனை அன்பு செய்யணும், நம்ம கண் முன்னாடி இருக்கிற நம்முடைய சகோதரனை அன்பு செய்யணும். இந்த 2 கட்டளை தாங்க கொடுத்துருக்காரு. இப்போ தேவனை நம்ம அன்பு செய்கிறதுன்னா, இந்த உலகத்தில் நீதி நியாயங்களுக்கு பயப்படுவது, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதை விட தேவனுக்கு உண்மையாக இருப்பது தான் தேவனை அன்பு செய்வது. இரண்டாவதாக, நம் கண் முன்னாடி இருக்கிற நம்முடைய சகோதரர்களை அன்பு செய்வது. இந்த 2 கட்டளைகளையும் நம்ம மீறி நடக்கும்போது நமக்குள்ள பல வகையான பிரச்சனைகள் வருங்க. அந்த பிரச்சனை வருவதற்கான காரணம்னு கேட்டிங்கன்னா, முதலாவது, தேவனை நாம் அன்பு செய்யாமல் இருந்தோமானால் நமக்குள்ளாக பெருமை என்ற ஒரு பிசாசு நுழைந்து விடுவான். எப்போ அந்த பெருமைன்ற ஒரு காரியம் நமக்குள்ளாக வந்துவிட்டதோ, நாம் தேவனுக்கு எதிராளியாக மாறிவிடுகிறோம். வசனம் இவ்வாறாக சொல்லுவது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கோ அவர் தேவ பலனாக இருக்கிறார். அதான் பெருமையை உள்ள அனுமதிக்கிறோம்னாலே நம்ம தேவனுக்கு எதிராளியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்வது. இந்த அன்பு, நம்ம சகோதர சகோதரிகள் அன்பு செய்யலைன்னா நமக்கு உள்ளாக வருகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறாமை. இந்த பொறாமை ஒரு மனிதனை அழித்து போடும். இந்த பொறாமை ஒரு எலும்புருக்கி என்று வசனம் சொல்லுது. இந்த பொறாமையும் இந்த பெருமையும் ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்துருச்சுன்னா அந்த மனிதன் அழிவுக்கு நேராக அழைத்து செல்லப்படுகிறான். எனவே பிரியமானவர்களே, இந்த பொறாமையிலிருந்தும் பெருமையிலிருந்தும் நம்ம விடுபட தேவனையும் நம்ம சகோதரர்களையும் அன்பு செய்ய வேண்டும். இப்போது இந்த 2 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அவனுக்குள்ளாக பயம் என்ற ஒரு ஆக்கினை அவனை பிடித்து கொள்ளும். இந்த பயம் எப்படியாற்பட்ட பயம்னா, உலகத்துக்கு ஏதுவான பயம். இந்த உலகத்தில் என்ன நடக்குமோ, நாம் எப்படி வாழப்போகிறோமோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம். இப்போ இந்த பயம் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும்? உதாரணமாக ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட இராணுவத்தில் பணியாற்றிய ஒரு நபர் இரத்த பரிசோதனை செய்யும்போது அவருக்கு HIV பாசிட்டிவ் என்று ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு பயம் அவரை தொற்றி கொண்டு விட்டது.
3 மாத காலம் இந்த விஷயத்தை அவர் யாரிடமும் சொல்லாமல் மறைத்து பயங்கரமான வேதனைக்குள்ளாகி எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார். அடுத்து நாம் மறிக்கப் போகிறோம் என்ற ஒரு பயத்தில் 3 மாத கால அளவும் மரண பயத்தில் அவர் விழுந்து கிடக்கிறார். சுற்றி இருக்கிறவர்களும் அவரை பார்த்து நல்லா தானே இருந்தான், ஏன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி எல்லோரும் இதை கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவருடைய உற்ற நண்பர் ஒருவர் அவரிடம் வந்து கேட்கும்போது அவர் இந்த காரியத்தை அவரிடத்தை சொல்லும்போது, முதலாவது ஹாஸ்பிட்டல் வா, போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவரை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்யும்போது அவருக்கு அந்த HIV பாசிட்டிவ் என்ற காரியமே இல்லை. அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார், அவருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போது அவருக்கு முதல்ல வந்த ரிசல்ட்டு என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கும்போது வேறொரு நபருக்கு இருந்த அந்த ரிசல்ட் இவருக்கு தவறுதலாக வந்து விட்டது. எனவே பிரியமானவர்களே, அதன் பிறகு அவர் ஒரே வாரத்தில் மீண்டும் அவர் பழைய நிலைமைக்கு வந்து விட்டார். அவர் சரீரத்தில் எந்த நோயும் இல்லைனாலும், ஆனால் அந்த பயன்றது ஒரு மனுஷனை சாவுக்குள்ளாக அழைத்து சென்றது பார்த்தீங்களா? அதுபோல தான் நமக்கு பய உணர்வு வந்துடுச்சுன்னா நம்மை மரணத்துக்கு அழைத்து செல்லும். இந்த பய உணர்வு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த பொறாமை குணம், பெருமை குணத்தை நம்ம விட்டு விலகி வரணுன்னா தேவனை அன்பு செய்யணும். நம் கண்முன்னாக இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யணுங்க. எனவே பிரியமானவர்களே, இந்த HIV நோய் என்று ஒருத்தவனுக்கு தேவையில்லாத ஒரு பயத்தை உண்டு பண்ணின இந்த விஷயம் எப்படி அவனை மரணத்துக்கு அழைத்து சென்றதோ, அதுபோல தான் இந்த உலகத்தில் பாவத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து வளர்ந்து நமக்காக இரத்தத்தை சிந்தினார் என்ற இந்த சத்தியம் அவர்கள் அறிந்து கொள்ளும்போது இந்த மரண பயத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைவார்கள். இந்த மரண பயம் அவர்களை விடுதலை அடைய செய்து நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு சேர்க்கும். எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை யார் போய் அவர்களுக்கு சொல்லுவது? நாம் இன்றே ஒரு காரியத்தை உறுதி செய்வோம். நம் கண்முன்னாடி இருக்கிற சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அவரை அறிந்து கொள்ளக்கூடிய சிலாக்கியத்தை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். அவர்களும் மரண பயத்திலிருந்து வெளிவர உதவி செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் அன்பு செய்யவும், எங்கள் கண் முன்னாடி இருக்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் உம்முடைய அன்பின் உணர்வுகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு எதிரொலியாக நாங்கள் வாழ்ந்து காட்டவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. சொல்லில் மாத்திரமல்ல, செயலிலும் நாங்கள் உம்மை அவர்களுக்கு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்ட கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன்.